Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் அப்படின்ற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமை பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய மணி சேவிங் டிப்ஸ் கொடுத்துருக்கோம். அதுல வந்து நிறைய போஸ்டல் ஸ்கீம்ஸை பத்தி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு. மறக்காம அந்த பிளேலிஸ்ட்டை பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் NSC அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த ஸ்கீம் வந்து ஒரு சேஃபான கேரண்டீட் ரிட்டர்ன் உடைய முதலீடு திட்டம். இதுல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லம்சம் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும். 5 வருடங்களுக்கு அப்புறம் அதுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு திரும்ப கிடைக்கும். இதுல நம்ம மினிமம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து முதலீடு செய்யலாம். இது மெயினா கொண்டு வந்தது காரணமே வந்து இது ஒரு டாக்ஸ் சேவிங் ஸ்கீம், வருமான வரி செலுத்துறவங்களுக்கான ஒரு முதலீடு திட்டமாகவும் இதை பார்க்கலாம். முன்னாடி வந்து இந்த திட்டத்துக்கு சர்டிபிகேட் மாதிரி இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பாஸ்புக்காவே போட்டு தராங்க. அந்த பாஸ்புக் எடுத்துட்டு போய் நம்ம பேங்க்ல லோன் கூட வாங்கிக்க முடியும். இந்த முதலீடு திட்டத்துல நம்ம நிறைய அக்கௌண்ட்டும் ஓபன் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வந்து இந்த திட்டத்துல இருக்கிற பெனிஃபிட்ஸ். தென் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க மட்டும்தான் இதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். 10 வயது அதுக்கு மேற்பட்டு இருக்கிறவங்க வந்து இதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் வந்து சில்ட்ரனுக்கு ஓபன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்கிற பட்சத்துல 3 பேர் வரையும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்க முடியும். NRI, QF அப்புறம் ட்ரஸ்ட் இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாது. இதை வந்து எங்க ஓபன் பண்ணலாம் இந்த அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தா எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லயும் நீங்க ஓபன் பண்ணலாம். பப்ளிக் செக்டார் பேங்க், அதாவது SBI, IOB மாதிரி இருக்கிற பப்ளிக் செக்டார் பேங்க்லயும் ஓபன் பண்ணலாம். பிரைவேட் பேங்கை பொறுத்த வரைக்கும் HDFC, ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்க்ல நீங்க கேட்டா NSC அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. தென் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா ஆஸ் யூஷுவல் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் ID ப்ரூஃப் வந்து ரொம்ப முக்கியம். ஆதாரோ, பேன், ரேஷன் கார்டு இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டு போகணும். 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் வேணும். அதுக்கப்புறம் வந்து NSC அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுங்க அப்படின்னு சொன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுப்பாங்க. அதை நீங்க ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஃபர்தரா கைட் பண்ணுவாங்க. தென் டெபாசிட் அமௌண்ட் ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம். இதுல வந்து மினிமமா 1000 ரூபாயிலிருந்து டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு. இதுல வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 தான் பண்ண முடியும். அதாவது 100னுடைய மடங்குகளை தான் வந்து இதுல முதலீடு பண்ண முடியும். மேக்சிமம் வந்து டெபாசிட்ல எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. நீங்க எவ்வளவு வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம். எவ்வளவு நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் வேணாலும் நீங்க இதுல ஓபன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் நீங்க ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்குது, அதை வச்சு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். நெக்ஸ்ட் மந்த் இன்னொரு அமௌண்ட் வருதுன்னா அப்பவுமே நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இதுல கிடையாது. 2016க்கு அப்புறமா வந்து இந்த சர்டிபிகேட் கொடுக்கறத வந்து விட்டுட்டாங்க. அதுக்கு பதிலாக பாஸ்புக்காவே இஷ்யூ பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடி தான் வந்து பிசிக்கல் சர்டிபிகேட்டா போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க வந்து ஒரிஜினல் NSC பாஸ்புக் வந்து 5 வருடங்களுக்கு அப்புறம் எடுத்துட்டு போய் நீங்க வந்து உங்களுடைய கேஷை திரும்ப வாங்கிக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் ரேட், இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.7% தராங்க. இது கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்க ஆரம்பிக்கும் போது என்ன இருக்கோ அதே தான் த்ரூ அவுட் அந்த 5 இயர்ஸ்க்கும் இருக்கும். அதனால நீங்க அது மாறிச்சு குறையும் போது உங்களுக்கு மாறும்னு கவலைப்பட தேவையில்லை. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு ஆனுவல் பேசிஸ்ல காம்பவுண்ட் ஆகும். இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டின்றதுனால ஆனுவலி வந்து இது காம்பவுண்ட் ஆகும். ஆனா உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி டைம்ல தான் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. தென் டெபாசிட் பீரியட் வந்து 5 வருடங்கள்னு சொல்லிட்டு நம்ம முதல்லயே பார்த்தோம். லாஸ் ஆஃப் பாஸ்புக், ஒருவேளை உங்களுடைய பாஸ்புக் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு செர்டன் ஃபீஸ் மாதிரி வாங்கிட்டு உங்களுக்கு டூப்ளிகேட் பாஸ்புக் போட்டு கொடுத்துருவாங்க. தென் லோன் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தோம். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இதுல வந்து லோன் ஃபெசிலிட்டி இருக்குன்னு. பட் போஸ்ட் ஆஃபீஸ்ல கிடையாது. நீங்க பேங்க்ஸ்ல போயிட்டு இந்த பாஸ்புக்கை வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 1 lakh உங்களுக்கு லோன் கேட்கறீங்கன்னா 90,000 வரைக்குமே நீங்க இதெல்லாம் வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறம் நாமினேஷன் ஃபெசிலிட்டி, நம்ம வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போதே ஒரு பர்சனை நாமினேட் பண்ணலாம். இல்ல அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு 1 month 2 month அந்த மாதிரி டைம்ல கூட நம்ம நாமினேட் பண்ணலாம். பட் எதுவா இருந்தாலும் மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னாடியே வந்து நம்ம நாமினேஷன் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ப்ரீ மெச்சூர் க்ளோசர். இதுக்கு வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோசர்ங்கிறதே ஃபர்ஸ்ட் கிடையாது. ஆனா 2 கண்டிஷன்ல மட்டும் தான் வந்து நம்ம இதை ப்ரீ மெச்சூரா க்ளோஸ் பண்ண முடியும். ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்தாலோ இல்ல வந்து கோர்ட்ல இருந்து ஏதான ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணி உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வந்தா மட்டும்தான் நம்ம இதை ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியும். இப்போ அந்த 2 கண்டிஷன்ல அந்த ப்ரீ க்ளோஸ் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட் ஆரம்பிச்சு 1 இயர்க்குள்ள இருந்ததுன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே அதுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்க போட்ட அசல் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். 1 இயரா இருக்கு ஆனா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கு அப்படிங்கும் போது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதுதான் வந்து இதுக்கும் கொடுப்பாங்க. இப்போ வந்து இதுக்கு 7.7%, சேவிங்ஸ்க்கு வந்து 4% தான் தராங்க இல்லையா? ஸோ அந்த 4% தான் வந்து இதுக்கு கிடைக்கும். இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 4வது வருஷம் 5வது வருஷம் நீங்க ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்றீங்க மேல சொன்ன 2 கண்டிஷன்ல, அப்படிங்கும் போது மட்டும் உங்களுக்கு அந்த 7.7%க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆயிடும். அதை நீங்க எடுத்துக்கலாம். தென் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மாத்திக்க முடியும். அதே மாதிரி ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்குமே வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆனா ஒரே ஒரு டைம் தான் பண்ண முடியும். நீங்க நினைச்சு பர்சன்ஸ் மாத்தி எல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஒரு டைம் தான் மெச்சூரிட்டி பீரியடுக்குள்ள நம்ம NSC அக்கௌண்ட்டை ஒரு பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்.
அண்ட் தென் வந்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இதுல வந்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு. ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1.5 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கும் 80C செக்ஷன் படி. நியூ டேக்ஸ் ரெஜிம் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல எந்த ஒரு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து எந்த ஒரு டிடிஎஸும் இதுக்கு பிடிக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து டாக்ஸபிள் தான். இப்போ நம்ம டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது இதுல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கணும். தென் இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் பார்க்கலாம். நம்ம 10,000 rupees டெபாசிட் பண்ணும்போது டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 4,490 rupees கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட் 14,490 rupees கிடைக்கும். 1 lakh டெபாசிட் பண்ணா 44,903 rupees interest. 1,44,903 rupees மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். 2 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 89,806 rupees இன்ட்ரெஸ்டும் 2,89,806 rupees மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். 5 lakh பண்ணும்போது 2,24,517 rupees இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 7,24,517 ரூபாய் கிடைக்கும். 10 lakh பண்ணும்போது 4,49,034 rupees இன்ட்ரெஸ்டும் 14,49,034 rupees மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். இதுல வந்து மேக்ஸிமம் டெபாசிட்னு எதுவுமே கிடையாது. அதனால நம்ம எவ்வளவு வேணாலும் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.